அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றும் ஒரு நஹு தலைப்போடு நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற தலைப்பு அல் முதாஃப் வல் முதாஃப் இலைஹி. அல் முதாஃபு வல் முதாஃப் இலைஹி. அல் முதாஃப் அல் முதாஃப் இலைஹி என்றதை நாங்கள் தமிழில் சொல்றதாக இருந்தால் உடைமையாளன் உடைமை பொருள், உடைமையாளன் உடைமை பொருள் என்று நாங்கள் சொல்லலாம். சரியா? உடைமையாளன் உடைமை பொருள் என்று நாங்கள் சொல்லலாம். சரி, இப்போது அதாவது ரெண்டு சொற்கள் ஒன்றாக சேருகின்ற போது, ரெண்டு சொற்கள் ஒன்றாக சேருகின்ற போது ஒரு பெயர் சொல் அதுல உடைமையாளனாகவும் இன்னும் ஒரு பெயர் சொல் உடைமை பொருளாகவும் மாறும். உதாரணமாக கலமு தாலிபி என்று நாங்க வந்தால் மாணவனின் பேனை, கலமு தாலிபி ஆரம்பத்தில் வாரதுக்கு நாங்க சொல்லுவோம் அல் முபாஃப்னு நாங்க சொல்லுவோம். இரண்டாவது வருவதற்கு நாங்க சொல்லுவோம் அல் முபாஃப் இலைஹி நாங்க சொல்லுவோம். எனவே அந்த இடத்துல முபாஃப் என்றது கலமு என்றது உடைமை பொருளாகவும், அதே போல முபாஃப் இலைஹி யாரோடு அது சேர்க்கப்படுகிறது? மாணவனோடு சேர்க்கப்படுகிறது. அப்ப எனவே அந்த மாணவன் தான் இந்த இடத்துல நாங்க எப்படி பார்ப்போம் என்றால் அவன் உடைமையாளனாகவும் பார்க்கப்படுவான். சரி, அப்ப எனவே இந்த முபாஃப் இலைஹி நாங்க உதாரணங்கள் பார்க்கிற நேரம் எங்களுக்கு நல்ல தெளிவாக விளங்கும். முதாஃப் இலைஹி எப்போதும் கஸ்ராவுடைய மஜ்ரூராக ஜர்ரு செய்யப்பட்டதாக இருக்கும். ஜர்ரு செய்யப்பட்டதாக இருக்கும். இப்போது நாங்க சில உதாரணங்களுக்கு வரோம். புருசு தாலீமி கஸீரத்துன். இது ஒரு முதாஃப் இலைஹி அமைப்பில் எழுதப்பட்ட ஒரு வசனம். புருசு தாலீமி கற்றலுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். இப்போது இதுல முதாஃப் இலைஹி நாங்கள் அடையாளப்படுத்துறதாக இருந்தால் இது முதாஃப் இலைஹி. எனவேதான் ஏற்கனவே நான் சொன்னது போல முதாஃப் இலைஹி கஸ்ராவுடைய நிலைமையில வந்திருக்குது அல்லது ஜர்ருடைய நிலைமையில வந்திருக்கு. நாங்கள் அப்படி சொல்றதுதான் பொருள். ஜர்ருடைய நிலையில அது வந்துள்ளது. அதனுடைய அடையாளமாக கஸ்ரா இருக்கு. இரண்டாவதுக்கு வருவோம். யல்தஹிகு அப்னாஉல் அக்னியா பில் மதாரிசி. செல்வந்தர்களது பிள்ளைகள் பாடசாலைகளில் இணைகிறார்கள். எனவே இது முதாஃப், அப்னா என்றது முதாஃப், அல் அக்னியா என்றது முதாஃப் இலைஹி. எனவேதான் நாங்கள் முதாஃப் இலைஹிக்கு கஸ்ராவை நாங்கள் சேர்க்கிறோம். அடுத்தது அதது துல்லாபி கதீரோன். மாணவர்களது எண்ணிக்கை அதிகம். எனவே இந்த இடத்துல இது முதாஃப் இலைஹி. அடுத்தது இன்தஷர தஅலீமு ஃபீ குல்லி மகானின். கற்றல் அல்லது கல்வி அனைத்து இடங்களிலும் பரவி உள்ளது. இந்த இடத்துல குல்லி என்றது முதாஃபாகவும் மகான் என்றது முதாஃப் இலைஹியாகவும் கொள்ளப்படும். அடுத்தது துல்லாபுல் இல்மி யுஸாஃபிரூன கஸீரன். மாணவர்கள், துல்லாபுல் இல்மி என்றால் அறிவை தேடக்கூடிய மாணவர்கள் அதிகமாக பயணிக்கிறார்கள், பயணம் போகிறார்கள். எனவே இந்த இடத்துல இது முதாஃப் இலைஹியாக கொள்ளப்படும், இது முதாஃபாக கொள்ளப்படும். ஆறாவது உதாரணத்துக்கு வாரோம். சாஃபர சஈதுன் லிதலபில் இல்மி. சஈத் அறிவை வேண்டி, அறிவை தேடி பயணித்தான். அப்போ தலபுன்றது பெயர் சொல், இல்ம் என்றது பெயர் சொல். இந்த இடத்துல இது ரெண்டும் சேர்ந்தால் முதாஃப் வல் முதாஃப் இலைஹி. தஅல்லம்து அன் தரீகி ஷபகதி அத்தௌலியா. நான் இன்டர்நெட்டின் மூலம், தரீக் ஷபக அத்தௌலியா இன்டர்நெட்டின் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். அது அன் தரீக் என்றால் பிள்ளைகள் ஊடாக, மூலமாக என்ன சொல்றது. அப்ப எனவே இந்த இடத்துல இது முதாஃபாகவும் இது முதாஃப் இலைஹியாகவும் கொள்ளப்படும். கான ஹதஃபு தாலிபி அல் இல்ம. கான ஹதஃபு அத்தாலிபி அல் இல்ம். மாணவனது இலக்கு அறிவாக இருந்தது. எனவே இது முதாஃப் இலைஹி. இது முதாஃப் இலைஹி. தலபுல் இல்மி ஃபரீதத்துன். அறிவை வேண்டுவது கடமை. இது ஹதீஸ்ல வார்த்தைகள்
தெரியும், இது ஹதீஸ்ல வருது. அப்ப எனவே இது முதாஃப், இது முதாஃப் இலைஹி. அப்துல்லா தாலிபுன், அப்துல்லா அல்லாஹ்வின் அடிமை. அப்ப எனவே இந்த இடத்துல அப்து என்பது முதாஃபாகவும் அல்லாஹி அல்லது அல்லாஹ் என்பது இந்த இடத்துல முதாஃப் இலைஹியாகவும் கொள்ளப்படும். இப்போது நாங்க ஒரு பயிற்சிக்கு வாரோம். இது நாங்க ஒரு பயிற்சிக்கு வாரோம். என்ன பயிற்சி என்றால், இங்க சில சொற்கள் தந்திருக்கிறாங்க, இங்கவும் சில சொற்கள் தந்திருக்கிறாங்க, இங்கேயும் சில சொற்கள் தந்திருக்கிறாங்க, இங்கவும் சில சொற்கள் தந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு சொற்களையும் அல்லது ரெண்டு குடும்பங்களையும் நாங்க என்ன செய்வோம் என்றால் இணைப்போம். ரெண்டு குடும்பங்களையும் நாங்க இணைப்போம். இணைச்சிட்டு இதுக்கு வசனம் எழுதும். சரியா? அப்ப எனவே இந்த பாடத்துல இந்த வசனங்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த வசனங்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நாங்க இந்த வசனங்களை, இந்த சொற்களை மாத்திரம் நாங்க இணைக்கலாம். உதாரணமாக ஷுரூக்கு அஷம்சி, ஷுரூக் உதித்தல், உதயம், ஷம்ஸ் என்றால் சூரியன், சூரிய உதயம். அப்போது இது முதாஃபாகவும் இது முதாஃப் இலைஹியாகவும் கொள்ளப்படும். அடுத்தது ஸலாத் வந்திருக்குது. இந்த இடத்துல மிக பொருத்தமானது, நீங்க கொஞ்சம் பாருங்க, இந்த பயிற்சியை பாருங்க, இதுக்கு மிக பொருத்தமானது லுஹர் என்ற சொல். அப்ப எனவே ஸலாத்து லுஹுரி, ஸலாத்து லுஹுரி நாங்க வசனத்துல கொண்டு வரலாம். ஸல்லைத்து ஸலாத்து லுஹுரி ஃபில் மஸ்ஜிதி, நான் லுஹர் தொழுகையை பள்ளி வாயிலில் தொழுதேன் என்று சின்ன ஒரு வசனத்தை நாங்க எழுதலாம். அடுத்தது பாருங்க சபா, 7, சபா ஆண்டால் 7. இந்த இடத்துல மிக பொருத்தம், நீங்க ஒரு தரம் பாருங்க, இந்த இடத்துல மிக பொருத்தமானது என்னென்றால் அஷ்வாத் என்ற சொல். அஷ்வாத் என்ற சொல் அதாவது சுற்றுக்கள். அப்ப 7 சுற்றுக்கள் என்றது மிக பொருத்தம். இதுக்கு நீங்க ஒரு வசனம் உண்டு, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது உம்மு வந்திருக்குது ஒரு இடத்துல. அடுத்த இது முதாஃபாக கொள்ளலாம். இந்த இடத்துல வேற சொற்களை நீங்க தேடி பாருங்க. இந்த இடத்துல மிக பொருத்தமானது உம்மு சஈதின், உம்மு சஈதின் என்றதுதான் மிக பொருத்தம். மணிக்கோணும் இடையில இன்னும் ஒரு சொல் ஒன்றைக்கு உருஃபது என்ற சொல் இருக்குது. உருஃபது என்ற சொல் இருக்குது, அறை. அப்ப இந்த இடத்துல மிக பொருத்தம் உருஃபது நௌமி, தூங்கும் அறை என்றதுதான் மிக பொருத்தம். அடுத்தது நாங்க வரோம் ஷஹர், மாதம், ரமதான், ரமதான். அப்போது எனவே ஷஹ்ரு ரமதான், ஷஹ்ரு ரமதான், இது முதாஃப், இது முதாஃப் இலைஹியாக கொள்ளப்படும். அடுத்த லகத், லகத் என்று சொல்லி சொன்னால் பிரஷர், அழுத்தம், அழுத்தம். அப்போது எங்களுக்கு சொல்லலாம் லகத் அத்தம், லகத் அத்தம், பிளட் பிரஷர், இரத்த அழுத்தம். அப்ப எனவே இது முதாஃபாகவும் இது முதாஃப் இலைஹியாகவும் கொள்ளப்படும். அடுத்தது அப்த், இந்த இடத்துல மிக பொருத்தமானது அசீஸ், அப்துல் அசீசி, இது முதாஃப், இது முதாஃப் இலைஹி. அடுத்த கிதாப், கிதாபுல் கவாயிதி, கிதாபுல் கவாயிதி, இது முதாஃப், இது முதாஃப் இலைஹி. அடுத்தது தபீப், தபீப் என்றால் வைத்தியர், தபீப் என்றால் வைத்தியர், கல்ப் என்றால் இதயம். அப்ப இதயம் சம்பந்தப்பட்ட வைத்தியர் தபீபுல் கல்பி, தபீபு அல் கல்பி. அடுத்தது சுக்கானுல் மதி, முது, சுக்கா கடைசியாக எங்களுக்கு மிச்சம், இது முதாஃப், இது முதாஃப் இலைஹி. சுக்கான் என்றது முதாஃப், அல் மதி அல் முதுன் அல்லது நகரங்கள் என்று சொல்றது முதாஃப் இலைஹியாக நாங்க இந்த இடத்துல கொள்ளலாம், இந்த இடத்துல கொள்ளலாம். இதுவும் ஒரு நல்ல ஒரு பயிற்சி உண்டு. இந்த பயிற்சியை நீங்க வாசிச்சு பார்க்கணும். இந்த பயிற்சியும் எங்களுக்கு இதோட நாங்க என்ன செய்யலாம்னா இந்த பயிற்சியும் நாங்க செஞ்சு பாருங்க, நீங்க கட்டாயம் செஞ்சு பாருங்க. இந்த பயிற்சியோட இதை நான் முடிக்கிறேன். முதலாவது பாருங்க, மாதா நுசமியா துல்லாப் அல்லது எதுருசூன ஃபில் ஜாமியாவில் படிக்கின்ற அல்லது பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் எப்படி சொல்லுவோம்? பல்கலைக்கழக மாணவர்கள். எனவே துல்லாப் அல் ஜாமியா. அடுத்தது பாருங்க, கிராமத்தில் வசிக்கின்றவர்களுக்கு நாங்க எப்படி சொல்லலாம்? சுக்கானு அர்ரீஃபி அல்லது கரியா, சுக்கானு அல் கரியா. எனவே இது முதாஃபாகவும் இது முதாஃப் இலைஹியாகவும் கொள்ளப்படும். அடுத்தது மாதா நுசமி அன்னாஸ் அல்லதீன யஸ்குனூன ஃபில் முதுன், நகரங்கள்ல வசிக்கின்ற மனிதர்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? ஏற்கனவே வந்துச்சு சுக்கானுல் முதுனி, சுக்கானுல் முதுனி, நகரவாசிகள். அடுத்தது மாதா நுசமி அன்னாஸ் அல்லதீன யஸ்குனூன ஃபில் ஆலம், உலகத்தில் வசிக்கின்ற மனிதர்களுக்கு என்ன சொல்லுவோம்? சுக்கானுல் ஆலமி,
சுக்கானுல் ஆலமி, சுக்கானுல் ஆலம். அப்ப எனவே இது முதாஃப், இது முதாஃப். அடுத்தது பாருங்க, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் படிக்கின்ற மாணவர்கள் அல்லது மாணவர்கள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் படித்தால் அல்லது மருத்துவத்தை படித்தால் அவர்கள் எந்த ஃபேக்கல்ட்டியில் படிப்பார்கள்? நாங்கள் சொல்லுவோம் குல்லியத்து திப்பி, குல்லியத்து அத்திப்பி. மாணவர்கள் மருத்துவத்தை படிக்கின்ற பீடம் மருத்துவ பீடம். அதே போல அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இன்ஜினியரிங் பொறியியலை படிக்கின்ற பீடம் எது? அப்ப நாங்க சொல்லுவோம் குல்லியத்துல் ஹந்தஸதி, குல்லியத்துல் ஹந்தஸதி ஃபேக்கல்டி. அப்ப எனவே இது முதாஃப், இது முதாஃப். அடுத்தது கம்ப்யூட்டர் மாணவர்கள் கம்ப்யூட்டர் படிக்கின்ற பீடம் எந்த பீடம்? நாங்க சொல்லுவோம் குல்லியத்துல் ஹாசூபி, குல்லியத்துல் ஹாசூபி. எனவே பிள்ளைகள் இன்னும் இது சம்பந்தமான பயிற்சிகள் இருக்குது. நீங்க என்ன செய்யலாம் என்றால் குர்ஆனை ஓதுற நேரம் கூட இதை நீங்க கண்டுபிடிக்கலாம். குல் அஊது பிரப்பில் ஃபலக். எனவே இப்படியான சூறாக்கள், சின்ன சின்ன சூறாக்களை நீங்க பிரப்பின் நாஸ், சின்ன சின்ன சூறாக்களை நீங்க ஓதி பார்க்குற நேரம் கூட இது மிக தெளிவாக உங்களுக்கு விளங்கும். எனவே நாங்கள் இதோட இந்த தலைப்பை நாங்கள் முடிச்சு கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.